நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஜாதகம் பார்ப்பது ஒரு 36 வயது ஆன ஒருவரும் அவருடைய தாயும் இரண்டை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலியமாக ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அப்போது அந்த தாய் என்னிடம் கேட்டது, ஐயா எனக்கு வயது ரொம்ப ஆகிக்கொண்டே இருக்குது, என்னுடைய மகனுக்கு 36 வயசு, இவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா? நாங்கள் பார்க்காத ஜோசியர் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில்கள் இல்லை, ஒரு முதல் விஷயமே இவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா? நான் அவர் சொன்னதுக்கு, அம்மா கண்டிப்பாக உங்க மகனுக்கு திருமணம் நடக்கும். அப்ப அந்த தாய் கேட்ட எப்ப நடக்கும்? நான் சொன்னது, அம்மா இப்பதான் இவருக்கு நம்ம கிராமக்கு வந்தது மே மாதம் இவர் வந்தார்கள், இப்பதான் குரு ஆரம்பிச்சிருக்கு, இன்னொரு 6 மாத காலத்துக்குள்ள உங்க பையனுக்கு திருமணம் ஆயிரும் அப்படின்னு. அப்ப அந்த அம்மாவுக்கு மனசுக்கு இன்னும் திருப்தியால, எப்படியா எல்லா தேசியருமே 6 மாசம் 1 வருஷம் சொல்றீங்க, என் மகனுக்கு இன்னும் திருமணம் ஆகவே இல்லையே, பல வருடம் ஆகிவிட்ட சொல்லி 6 மாசம் 1 வருஷம் சொல்லி. அப்ப நான் சொன்னேன், அம்மா இப்பதான் குருவசம் ஆரம்பிச்சிருக்கு, கண்டிப்பா பையன் திருமணம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அம்மாவுக்கு அப்பயும் மன திருப்தி வரல. அப்ப அவங்க ஜாதகம் ஆன்லைன்ல பார்த்து விட்டாங்க. இப்போது நேற்று இவருக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது. அவங்க அம்மா எனக்கு அவங்க தாயும் மகனும் போன் பண்ணி, நாங்க நவம்பர் 20, 27 இந்த 2 முகூர்த்த நாள்ல ஏதாவது ஒரு தேதி திருமணம் செய்யலாம்னு இருக்கோம், நீங்க தான் அந்த தேதியை குறிச்சு தரணும், எது எங்களுக்கு சரியான தேதின்னு சொல்லி அது கேட்டாங்க. எனக்கு மனசுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் யார்? அவங்க சொன்னாங்க, ஐயா உங்களோட வாக்கு பழிச்சு விட்டது. நான் என்னுடைய வாக்கு இல்லை, என்னுடைய ஆசான் ஆதித்ய குருஜி அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த விதியின்படி திருமணம் எப்ப நடக்கும், குழந்தை பாக்கி எப்ப கிடைக்கும், அவர் சொல்லிக் கொடுத்த விதியின்படி தான் நான் ஒரு ஜாதகத்தை பார்க்கிறேன். என்னுடைய ஆசான் ஆதித்ய குருஜி எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ, இதுக்கு இப்படி பார்க்கணும், அந்த விதியின்படி தான் நான் ஒரு ஜாதகத்தை பார்க்கிறேன். அதன் விதியின்படி தான் இந்த ஜாதகத்தை பார்த்தும் நான் இவருக்கு திருமணம் இந்த காலகட்டம் நடக்கும் என்று சொன்னேன். எவ்வாறு என்றால், இங்கே பாருங்க, குரு பகவான் எப்ப திருமணம் நடக்கும்? ஒருத்தருக்கு 2, 3, 7, 14 தொடர்பு கொள்ளும் போது ஒருவருக்கு திருமணம் நடக்கும். 2, 3, 7, 14 அதிபதி தசாபுத்தி அல்லது அது இருக்கிற கிரக தசாபு அல்லது சுக்கிரன் தொடர்பு கொண்ட கேள்வி தசாபு அல்லது சுக்கிர வீடாகிய ரிஷப துலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு திருமணமாகி நீடித்த தாம்பூதி சுகம் கிடைக்கும். இப்போது இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா, குரு ரிஷபத்தில் இருந்து சுக்கிரன் தனுசு இருவரும் பரிவர்த்தனை அடைகிறார்கள். குரு லக்னத்துக்கு குரு 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார், 7ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை தொடர்புகிறார். அப்போ கண்டிப்பாக இவருக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். குழந்தை கிடைக்கணும் என்ன நடக்கணும்? நான் ஒரு ஜாதகம் கணிக்கிறோம்னா, கல்யாணம் நடக்க போனா கல்யாணம் எப்ப ஒரு குழந்தை கிடைக்கும்? இப்ப புத்திரக்காரனாகிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதும் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் 9ஆம் இடத்தை அங்கே யாரு 3 யார் இருக்கார்? 5 கூடையவர் இங்கே இருக்கிறார். அவரை தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இவருக்கு திருமணம் நடந்தே தீர்ந்து என்னோட கணிதம். கண்டிப்பா நான் சொன்னேன், இந்த காலகட்டம் கண்டிப்பா ஆசை சொல்லியிருக்காரு, ஒருத்தர் கல்யாணம் நடக்க போதுன்னா இந்த காலகட்டத்தை பாருங்க, எப்ப குழந்தை கிடைக்கும், தாமசம் கிடைக்கும், கண்டிப்பா தாமசம் கிடைக்கும். ஏன்னா இங்கே சுக்கரதேவ குரு இருக்கிறாரு, சுக்கரன் பதவி கிடையாது. அப்ப இந்த காலகட்டம் இந்த ஜாதகர் நீர தாமசத்தை அணிவிக்க வேண்டும். அதன் காரணம் நான் சொன்னேன், இந்த காலகட்டம் உங்க மகனுக்கு திருமணம் நடக்கும். இப்போ இவருக்கு நான் தேதி குறித்து சொல்லிவிட்டேன், அந்த தேதியில திருமணம் நடக்க போகுது. காரணம் பாருங்க, குரு இங்கே 5ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தை அவரு கோச்சார ரீதியாகவும் பாத்தீங்கன்னா, இங்கே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு அவருடைய இந்த 7ஆம் இடமாக திருமண ஸ்தானத்தை குருவும் பார்க்கிறார். இதுவும் ஒரு காரணம். 10% எடுத்து கோச்சாரத்தை நம்ம உத்தரவு வகிக்கிற கூட 10% சேர்த்துக்கலாம் என்ன இருக்கும்போது, அப்ப இவருக்கு இந்த காலகட்டம் என்பது திருமணம் நிச்சயமாகி விட்டது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆசானுக்கு 2 ஆசான் ஆதிபதிக்கும் நன்றி. இது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு இது உங்களுடைய ஜாதக பலன்கள் 70 10 73 13 65 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் உங்க ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய ஜாதக பலன்களை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாதகருக்கு திருமணம் பத்திரிகை அடித்தல் கண்டிப்பாக நான் நம்முடைய சேனல்ல வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதி நிலையம், காரைக்குடி.